வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் மாதவி வைஷி. இன்றைக்கு என் அனைத்து நோயாளிகளிடமும் ஒரு மிக முக்கியமான தலைப்பான சொரியாசிஸ் குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது கோடையில் சொரியாசிஸ் அதிகரிப்பதை தடுக்கக்கூடிய 5 எளிய வழிகள் என்னென்ன என்பதை பற்றி. கோடையில் உங்களுடைய சொரியாசிஸின் அரிப்பு அல்லது சிவப்பு புள்ளிகள் திடீரென அதிகரிக்கிறதா? நீங்கள் மட்டுமல்ல, வெப்பம், வியர்வை, வெயில் ஆகியவை பெரும்பாலும் சொரியாசிஸ் அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நான் உங்களுக்கு 5 எளிய வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிகளை சொன்னால், அதனால் நீங்கள் கோடையில் சொரியாசிஸை கட்டுப்படுத்த முடியும் என்றால், எந்த ஒரு விலையுயர்ந்த மருந்தும் அல்லது சிறப்பு சிகிச்சையும் இல்லாமல் அப்படின்னு நம்முடைய வீடியோவை ஆரம்பிப்போம். இந்த குறிப்புகள் மிகவும் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியவை. இன்று முதல் உங்கள் தினசரி பழக்கங்களை மாற்றி அரிப்பு, எரிச்சல் மற்றும் சிவப்பிலிருந்து உடனடி நிவாரணம் பெறலாம். அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனெனில் 5வது குறிப்பில் நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீர்கள். முதலில் உங்கள் தோலை குளிராகவும் ஈரப்பதமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். நாளில் 2 முதல் 3 முறை வாசனை இல்லாததும் ரசாயனம் இல்லாததும் ஆன மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துங்கள். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது தாஜா ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம். இவை சொரியாசிஸில் உங்களுக்கு மிகுந்த நிவாரணம் தரும். மற்றும் சூடான நீரில் குளிக்கிறதை நிறுத்துங்கள். உங்கள் வியர்வையை கட்டுப்படுத்துங்கள். காட்டன் உடைகள் அணியுங்கள். இதனால் உங்கள் தோலும் வெளிப்புற சூழலுக்கும் காற்றோட்டம் நடைபெறும். இதனால் உங்கள் பிளாஸ்களில் அதிகமாக வியர்வை உருவாகாது மற்றும் உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படாது. வியர்வை வந்தால் உங்கள் பிளாஸ்களை சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக இறுக்கமான உடைகளை தவிர்க்கவும். நீங்கள் சூரிய ஒளி வெளிப்பாட்டை சமநிலைப்படுத்துங்கள். நீங்கள் காலை நேரத்தில் லேசான சூரிய ஒளியை 10 முதல் 15 நிமிடங்கள் பெறுங்கள். இதனால் உங்கள் உடலில் போதுமான அளவு வைட்டமின் டி சேரும் மற்றும் உங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மதிய நேரத்தில் கடும் சூரிய ஒளியில் வெளியே சென்றால் உங்களுக்கு சூரிய காயம் ஏற்படலாம் மற்றும் உங்கள் சொரியாசிஸ் அதிகரிக்கலாம். எனவே கடும் சூரிய ஒளியிலிருந்து தவிர்க்கவும். ஒரு மைல்டான சன்ஸ்கிரீனை பயன்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் தோல் மிகவும் சென்சிட்டிவாக உள்ளது மற்றும் அது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கண்டிப்பாக கவனிக்கவும். வெயில் காலங்களில் அதிகமாக தண்ணீர் குடிக்கவும். ஒரு நாளுக்கு 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடிப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. உங்கள் உணவில் பப்பாளி, தர்பூசணி, பச்சை காய்கறிகள் மற்றும் ஓமேகா 3 உள்ள பொருட்கள் போன்றவை, உதாரணத்திற்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ் போன்றவற்றை சேர்க்கவும். ஜங்க் ஃபுட், காரமான உணவு, மதுபானம், புகைப்பிடித்தல் ஆகியவற்றை முற்றிலும் நிறுத்தவும். ப்ராசஸ்டு செய்யப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிரிசர்வேட்டிவ்கள் மற்றும் கலப்படமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். 5வது முக்கியமான விஷயம், உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். என் பெரும்பாலான நோயாளிகளில் மன அழுத்தம் ஒரு பெரிய தூண்டுதலாக செயல்படுகிறது என்று நான் பார்த்துள்ளேன். உண்மையில் பெரும்பாலும் அவர்களுக்கு முதலில் சோரையாசிஸ் ஏற்படுவதற்கு காரணம் ஏதோ ஒரு மன அழுத்தம்தான். மேலும் சோரையாசிஸ் பயணத்திலும் மன அழுத்தம் ஒரு தூண்டுதலாக செயல்படலாம். அதனால் சோரையாசிஸ் நோயாளிகள் தங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது மிகவும் முக்கியம். அதுக்காக நீங்க யோகா செய்யலாம், தியானம் செய்யலாம், போதுமான தூக்கம் பெறலாம். இந்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சோரையாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.